ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜினால்டு மென் சன்ஸ்கிரீன் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்கிரீன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆகாமல் ஸ்கின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பிரேக் கோட்ஸ் இந்த மாதிரி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா SPF50 இருக்குது, அதாவது ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், PA4+, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீனில் PA3+, 2+ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து 4+ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை ப்ரொடெக்ஷன் நமக்கு இந்த சன்ஸ்கிரீனில் இருக்குது. இந்த சன்ஸ்கிரீனில் மென் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது பாய்ஸ் இது யூஸ் பண்ணணும், கேர்ள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. சூரியன்லேருந்து வர யூவி ரேஸ் வந்து நம்ம எல்லாரோட ஸ்கின்னையுமே ஒரே மாதிரி தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆகட்டும், இல்லை டேமேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணும். ஸோ சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒன்று. அப்போ இதில் ஏன் மென் சன்ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பாய்ஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட ஸ்கின்னை விட 25% திக்காக இருக்கும். அதாவது அவங்க வந்து அதிகமாக வெயிலில் போகிறதுனால ஆயில் ப்ரொடக்ஷன் ஓவராக இருக்கும், ஸ்கின் பார்க்கவே திக்காக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதா ஸ்கின்ல வந்து லைட் வெயிட்டாகவும் நான் ஸ்டிக்கி ஃபீல் இல்லாமல் மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபீல் வரதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஜினால் மென் சன்ஸ்கிரீமும் அதே கான்செப்டில் தான் இருக்குது. அதாவது அப்ளை பண்ணும்போது ஹெவி ஃபீல் வரக்கூடாது, ஸ்டிக்காகவும் இருக்கக்கூடாது, வெளியில் போகும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்க்ரீடியன்ஸ் பார்க்கும்போது கேர்ள்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்லி பிராண்டிங்காகவும் டெக்ஸ்சர் ப்ரிஃபரன்ஸ்க்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுதா, SPF ப்ரொடெக்ஷன்ஸை கரெக்டாக இருக்கா, டெக்ஸ்சர் ஓகேவான்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. UVA அண்ட் UVB ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளூ லைட்ல வந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதில் SPF50 இருக்குது, PA4+ இருக்கனால ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும், ஸ்கின் நமக்கு நல்லாவே பிரைட்டன் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஈவன் டோனாகவும் ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு இந்த ப்ராடக்ட்ல வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் எதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அவுட்டோர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிக நேரம் வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன் ரீஅப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ல கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் டியூப்ல வரும், ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற மாதிரி, கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் பேக்கேஜிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்ஸ்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது லைட் வெயிட்டாக க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜெல் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்கும். ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது ஹெவி ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு ஓவராக ஆயிலி ஃபீலிங்கும் இல்லாமல் இருக்கும். பிராண்டிங் வந்து இதில் நான் ஸ்டிக்கி, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது கொஞ்சம் மெடிசனல் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காத மாதிரி மெடிசனல் ஸ்மெல் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் காஸ்ட் பெருசாக இருக்காது, ஆனால் நல்லா பிளெண்ட் ஆகும். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா பிளெண்ட் பண்ணும். அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆல்ஃபா ஆர்பிட்டின் இருக்குது, நியாசினமைன் இருக்குது, கோஜிக் ஆசிட் இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கனால ஸ்கின் ஹைட்ரேஷன், பிரைட்டனிங் அப்பியரன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பேரியர் சப்போர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஸ்கின் வந்து பிரைட்டனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து மெயினாக வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஃபீலாக இருக்கும், ஹெவியாக க்ரீஸி ஃபீல் அந்த மாதிரி இல்லாமல் SPF50 PA4+ ஹை ப்ரொடெக்ஷன் இருக்குது. அண்ட் ஃப்ராக்ரன்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், பெருசாக உங்களுக்கு தெரியல. மற்றபடி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் மெடிசனல் ஸ்மெல் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காத மாதிரி இருக்கலாம். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரைஸில் கொஞ்சம் காஸ்ட்லியான கேட்டகரியில் தான் வருது. அண்ட் அவுட்டோரில் வந்து நீங்கள் ரீஅப்ளிகேஷன் கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன் வந்து பண்ணணும். இதுதான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இந்த ரெஜினால் மென் சன்ஸ்கிரீன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிராம் பேக் இந்த மாதிரி வாங்கும் 479 இந்த மாதிரி ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறைய வெப்சைட்லலாம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே டேக் பண்ணு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் இந்த மாதிரி போகிறீங்க, மென்ஸ்க்கான ஒரு சன்ஸ்கிரீன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.